அந்த நரகத்துடைய அந்த பாலத்துடைய முடிவோடு கந்தரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல ஏற்பாடு செய்யப்படும். அதுவும் இன்னொரு பாலம் அல்லது இன்னொரு கடக்கக்கூடிய ஒரு பாதை அந்த இடத்துல ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து முஸ்லிம்களும் அதில் நிறுத்தப்படுவார்கள். இந்த செய்தியை நாங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், சஹீஹுல் புகாரியிலே நாம் என்ன செய்யலாம், இந்த செய்தியை பார்க்கலாம். அந்த இடத்திலே அவர்கள் 6535வது இலக்கம், அங்கே நிறுத்தப்படுவார்கள். ஏன் அவர்கள் நிறுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால், எல்லோரும் சொர்க்கவாதிகளாக இருந்தாலும் கூட ஏற்கனவே பழிதீர்க்கப்பட்டது ஒரு விஷயம். இங்கே சொர்க்கம் போகக்கூடியவர்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்தவர்கள் இருப்பார்கள், ஒருவருக்கொருவர் தவறு செய்தவர்கள் இருப்பார்கள், ஒருவருக்கொருவர் பழிதீர்க்கப்பட வேண்டியவர்கள் இருப்பார்கள். கொலை செய்யப்பட்டவரும் இருப்பார், கொலை செஞ்சவரும் இருப்பார். காஃபிராக இருக்கக்கூடிய நேரத்தில், ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு யுத்தம் நடந்தது என்று சொன்னால், ஒரு இறை நிராகரிப்பாளர் ஒரு முஸ்லீமை கொண்டால் அந்த முஸ்லீம் சொர்க்கவாதி ஷஹீத். பின்னர் அவர் இஸ்லாத்தை ஏற்றிருப்பார், இஸ்லாத்தை ஏற்று அவரும் கொல்லப்பட்டிருப்பார் அல்லாஹ்வுடைய பாதையில், அவரும் ஷஹீத். கொன்றவரும் சொர்க்கம் போகிற அணியில் இருக்கிறார், கொல்லப்பட்டவர் என்ன செய்கிறாரு, சொர்க்கம் போகின்ற அணியில் இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியில் சொன்னார்கள், அதாவது அல் காத்திலு அல் மக்தூலு ஃபில் ஜன்னா, கொண்டவரும் கொல்லப்பட்டவரும் சொர்க்கத்தில். இன்னொரு செய்தியில் சொன்னார்கள், அல் காத்திலு அல் மக்தூலு ஃபின்னார், கொண்டவரும் கொல்லப்பட்டவரும் என்ன நரகத்திலே என்றார்கள். அதாவது கொன்றவரும் கொல்லப்பட்டவரும் சொர்க்கத்திலே என்றது நான் சொன்னது, கொன்றவரும் கொல்லப்பட்டவரும் நரகத்திலே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அநியாயமாக ஒருத்தனை கொலை செஞ்ச பின்னால் அவன் கொலை செய்யப்பட்டாச்சு. அதாவது இரண்டு பேரும் என்ன, அதாவது அவரும் அநியாயம் செஞ்சுக்கிறார், இவரும் அநியாயம் செய்திருக்கிறார், வம்பான ஒரு சண்டை நடக்கிறது, அதனால் அவர் கொலை செய்யப்படுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதனால் அவர் நரகம் போகிறார். அதாவது இந்த கொலை செய்யப்பட்டவர் ஏன் நரகம் போகணும் என்று சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவரை முந்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் என்ன செய்தார், இருந்தார். அந்த நீயத்துக்காகத்தான் அவர் என்ன செய்கிறாரு, நரகம் போகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த சொர்க்கம் போகக்கூடிய பட்டியலில் உள்ளவர்களுடைய மனதில் குரோதங்கள் இருக்கும். எத்தனையோ உதாரணமாக ஜமல் யுத்தம், அதுபோல் சிஃபின் யுத்தம், முஸ்லிம்களுக்கு இடையில் நடந்த அப்பாசியா உமைய ஹிலாஃபத் யுத்தங்கள், இவைகளெல்லாம் நல்ல மக்கள் நிறைய பேர் இருந்திருப்பார்கள், நல்லதற்காக போராடியவர்கள் இருந்திருப்பார்கள். இவங்களோட உள்ளத்துலலாம் என்ன இருக்கும், கொன்றவனும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு வாரண்டா உள்ளத்தில் என்ன இருக்கும், ஹில் இருக்கும், ஹில், அதுக்கு சொல்கிற ஒரு குரோதம் இருக்கும். அதாவது எனக்கு அநியாயம் செய்தவர், என்ற பிள்ளையை கொண்டவர், இப்படி நடந்தவர், அல்லது எனக்கு இப்படி ஒரு அநியாயம் செய்தவர், இவனு சொர்க்கம் வாரான். அல்லாஹு தாலா மன்னிச்சிட்டான், ஏதோ ஒரு காரணமாக எல்லாம் மன்னிச்சிட்டான். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய நன்மைகள் பன்மடங்காக இருந்திருக்கும். இறைவனுடைய மன்னிப்பால் அவர்கள் சூழப்பட்டிருப்பார்கள். அதுக்கான காரண காரியங்கள் அவர்களுக்கு இருந்திருக்கும், பழிதீர்க்கப்பட முடியாத காரண காரியங்கள் அவர்களுக்கு இருந்திருக்கும். இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான் என்று சொன்னால், அந்த விசாரணை இறைவன் அங்கே சமப்படுத்துவான். அதுக்கு என்ன நடக்கணும், இதுக்கு என்ன நடக்கணும் என்று சொல்லி இவர்களுடைய அந்த உள்ளத்திலே இருக்கக்கூடிய கில்லை அல்லாஹு தாலா சொல்கிறான், வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின், அவர்களது உள்ளத்திலே இருக்கக்கூடிய குரோதங்களை நாம் அகற்றுவோம். அந்த சிஃபின் ஜமல் யுத்தம் நடந்து முடிந்த பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்படுகிறது, இவர்கள்லாம் மறுமையில் வந்து நின்றா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அலி ரலியல்லாஹு இந்த வசனத்தை தான் சொல்லுவாங்க, வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின் இஹ்வானன், அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய குரோதங்களை களைந்து சகோதரர்களாக நாம் சொர்க்கத்திலே என்ன செய்வோம், அவர்களை நுழைவிப்போம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்படிப்பட்ட மக்களில் அல்லாஹ் எங்களை ஆக்க வேண்டும் என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அவைகளெல்லாம் களையப்பட்டு, நபி அவர்கள் சொல்கிறார்கள், அவைகளெல்லாம் களையப்பட்டு ஹத்தா இதா ஹுஸிபு வ நுக்கு, தூய்மைப்படுத்தப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்ட பின்னால் உதினலகும் ஃபீ துஹூலில் ஜன்னா, சொர்க்கத்துக்கு அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு தூரம் பிரயாணம் போனாலும் சரி, வட துருவம் வரை பிரயாணம் போனாலும் சரி, உங்களோட வீட்டுக்கு நீங்கள் எப்படி அடையாளம் கண்டு திரும்பி வருவீர்களோ அதைவிட சொர்க்கத்தில் உங்கள் இடங்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வீர்கள், அதைவிட சொர்க்கத்தில் உங்கள் இடங்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வீர்கள். அவ்வளவு வேகமாக என்ன செய்வார்கள், சொர்க்கத்துக்குள் நுழைவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கு முன்னால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், தப்பிட்டோம், சொர்க்கத்துக்கு நுழைவதற்கு முன்னால் அல்லாஹ்வோடு விவாதம் செய்வார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஜாதலான்னு சொன்னாங்க. எப்படி வாதம் செய்வார்கள் அந்த முஃமின்கள், அதாவது இந்த உலகத்தில் ஒரு ஹக்கு, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு ஹக்கு உங்களுக்கு இருந்து
அதற்குரிய முழு ஆதாரமும் இருந்தால் என்னிடத்தில் வந்து நீங்கள் எப்படி கேட்பீங்க? அதை எனக்குரிய ஹக்கு இவ்வளவு ஆதாரங்களோடு இருக்குது, இப்படி ஒருத்தர் அநியாயம் செஞ்சிட்டாருன்னு எவ்வளவு ஆதாரம் வச்சு கேட்பீங்க? அதைவிட பலமான முறையில் நீங்கள் இறைவனோடு விவாதம் செய்வீர்கள். இறைவனிடத்தில் எப்படி சொல்லுவாங்க? விவாதம் என்ற வார்த்தை ஹதீஸ்ல ஒரு விவாதம் என்ற இறைவன் பதில் சொல்ல இவர்கள் சொல்ல அதல்ல, அந்த அளவுக்கு இறைவனோடு பேத்து அழுத்தமாக அதை வைப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எதற்காக வைப்பார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், இறைவனே, இஹ்வானுனா, எங்களது சகோதரர்கள், கானு யுஸல்லூன மஅனா, எங்களோடு தொழுது கொண்டிருந்தார்கள், யஸூமூன மஅனா, எங்களோடு நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள், யதஸத்தகூன மஅனா, எங்களோடு தர்மம் செய்தார்கள், யஹுஜ்ஜூன மஅனா, எங்களோடு ஹஜ் செய்தார்கள், ஃபஅத்கல்தஹுமுன் நார், அவர்களை நீ நரகத்தில் நுழைத்து விட்டாய். சிராத்தை கடந்து வார நேரத்தில் அவர்களது குறைகளின் காரணமாக அவங்க என்ன செஞ்சாங்க? நரகத்தில் விழுந்தார்கள். அவர்களை நீ நரகத்திலே அனுப்பிவிட்டாய், அவர்களை நரகத்திலிருந்து வெளியேடு ரஹ்மானே என்று சொல்லி என்ன செய்வார்கள்? இறைவனோடு தர்க்கிப்பார்கள். அந்த நேரத்தில் இறைவன் அவர்களுக்கு அந்த ஷஃபாத்தை செய்ய விட்டுவிட்ட பின்னால் நபிமார்களும் ஷஃபாத்து செய்வார்கள், மலக்குமார்களும் அதை பற்றி பேசுவார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அந்த முஃமின்களை பார்த்து, அந்த நரகத்திற்கு போங்க. இறைவன் சில அடையாளங்களை போடுவான். ஹதீஸில் அது வரல, ஆனால் அடையாளம் இட்டவர்களைத்தான் எடுப்பார்கள் என்ற அடையாளம் இறைவன் இடுவான். நரகத்துக்கு போங்க, மூமின்களை நீங்கள் வெளியேடுங்கள் அப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்வான். அந்த அனுமதி மூமின்களுக்கு வழங்கப்பட்ட நேரத்தில் விரைந்து செல்வார்கள் அவர்களை வெளியே எடுப்பதற்கு. ஆரம்பத்தில் அவர்கள் ஒரு சிலரை ஒரு கூட்டத்தினரையே வெளியே எடுப்பார்கள். வெளியே எடுத்த பின்னால் இறைவன் பக்கம் வருவார்கள். இறைவன் சொல்வான், மறுபடியும் போங்க, எவரது உள்ளத்திலே அதாவது ஒரு தங்க காசின் அரைவாசி அளவுக்கு ஈமான் இருந்தாலும் அவர்களை வெளியே எடுங்கள் அப்படின்ற என்ன அல்லாஹ் ஒரு அடையாளம் கொடுப்பான். அதை வைத்து அவர்களையும் வெளியே எடுப்பார்கள். அதுக்கு அடுத்த நேரத்தில் இறைவன் அணுவளவு ஈமான் இருந்தாலும் அவர்களையும் வெளியே எடுங்கள் என்று இறைவன் சொல்லுவான். அவர்களும் அந்த முஃமின்களால் வெளியே எடுக்கப்படுவார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், ஷஃபாஅத்தில் மலாயிகா, மலக்குமார்கள் ஷஃபாஅத்து செய்து விட்டார்கள். வஷஃபஅல் அம்பியா, நபிமார்கள் ஷஃபாஅத்து செய்து விட்டார்கள். வஷஃபஅல் முஃமினூன், முஃமின்கள் ஷஃபாஅத்து செய்து விட்டார்கள். வபக்கியர் ரஹ்மான், அளவற்ற அருளாளான ரஹ்மான் மாத்திரம் எஞ்சி இருக்கிறேன், நான் எனக்கு தனிப்பட்ட ரீதியான எனது பரிந்துரை மட்டும் நிற்கிறது என்று இறைவன் சொல்லிவிட்டு ஃபகபத கப்ததன் அவ் கப்ததைன், ஹதீஸில் எப்படி வருது என்றால், நரகத்தில் தனது கரத்தால் ஒரு பிடி அல்லது 2 பிடி இறைவன் என்ன செய்வான்? பிடிப்பான். பிடித்தான் அந்த பிடிக்குள் அகப்படுகின்ற அனைவருமே இறைவன் நீதியான புடியாக தான் இருக்கு. இறைவனுடைய பிடி எங்களது பிடி மாதிரி இருக்காது, நீதியான புடியாக இருக்கும். அனைவருமே யார் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லம் யஅமல் அமலன் கத்து இல்ல தௌஹீத, ஏகத்துவத்தை தவிர வேறெந்த ஹைரும் அவர்கள் செய்ததில்லை, வேறெந்த ஹைரையும் அவர்கள் செய்ததில்லை. அவர்கள் அந்த இறைவனது நீதியான பிடிக்குள் அகப்படுவார்கள். அவர்களை எடுத்து இறைவன் ஹயாத் என்ற தண்ணீரிலே அவர்களை இடுவான். ஹயாத் என்ற தண்ணீரிலே இடுவான். எப்படி அதாவது வெள்ளம் சுமந்து வந்த அந்த விதைகளும் அதுவும் இதுவும் ஓரங்களிலே முளைக்குமோ அதுபோல் அவர்கள் அழகான உடல்வாகு கொண்டவர்களாக அந்த இடத்தில் மாற்றம் பெற்று வெளியே வருவார்கள். இதுக்கு முன்னால் நரகத்தை அவர்கள் அனுபவிக்கவே இல்லை என்று சொல்லுகின்ற அளவில் ஒரு அழகான தோற்றத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள்? வெளியே வருவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவர்கள் இந்த குறிப்பிட்ட மக்கள் சொர்க்கத்திலே நுழைக்கப்படுவார்கள். நுழைக்கப்பட்ட பின்னால் அவ்வளவு அதாபுகளையும் அனுபவித்துவிட்டு இந்த குறிப்பிட்ட இந்த ஹயாத் என்ற தண்ணீரிலே உடல் மாற்றம் பெற்ற அந்த மக்கள் சொர்க்கத்திலே நுழைக்கப்பட்ட பின்னால் இறைவன் கேட்பான், உங்களுக்கு வேறு ஏதாவது நான் தர வேண்டுமா என்று கேட்பான். வேறு ஏதாவது தர வேண்டுமா என்று கேட்டால், யா அல்லாஹ், நரகத்திலிருந்து விடுதலை பெற்று சொர்க்கத்திற்கு வந்த அருளை விட வேறு என்ன வேண்டும் என்கின்ற அமைப்பில் அவர்கள் பதில் சொல்வார்கள். அப்பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், ரிதாஇ அலைக்கும் ஃபலா அஸ்கத்து அலைக்கும் அபதா, இன்னொன்று உங்களுக்கு உண்டு, இனி நான் உங்களை பொருந்தி கொண்டேன், உங்கள் மீது நான் கோபப்படவே மாட்டேன் என்று சொல்லி இறைவன் ஒரு வாக்கை அந்த மக்களுக்கு என்ன செய்வான்? சொல்வான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது நான் சொன்ன இந்த செய்தி தான் சிராத்தை பற்றி வந்திருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ்களிலே மொத்தமான ஒரு தொகுப்பை நான் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன செய்திருக்கிறேன்? சொல்லியிருக்கிறேன். இதிலே வஇம் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா, இறைவன் அந்த இடத்திற்கு எல்லோரும் வந்தே ஆக வேண்டும். இறைவன் விதித்த விதி என்பதில் யாருக்கும் இது விலக்கில்லை. அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் நாம் வாழக்கூடிய இந்த ரமலானுடைய சந்தர்ப்பம், இனி திருப்பி இப்படி ஒரு ரமலானை நாம் சந்திப்போமா, இப்படி ஒரு லைலத்துல் கத்ர் இரவை நாம் சந்திப்போமா என்பதெல்லாம் எமக்கு தெரியாது. அந்த மாதிரி சில வேளை நாம் இருக்கலாம். ஆனால் இதே போன்ற ஒரு வசதியான சூழ்நிலையில்
வணக்க வழிபாடுகளை தாராளமாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் சந்திப்போமா? நமக்கு தெரியாது. எனவே அந்த வாய்ப்பை அல்லாஹு தாலா இப்பொழுது தந்திருக்கிறான். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எமது வணக்கங்களை செய்து கொள்வதற்கும், இறைவன் பொருந்துகின்ற முறையில் செய்து கொள்வதற்கும், இரத்த உறவுகளை சேர்ந்து கொள்வதற்கான ஒரு நல்ல ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மாதத்திலும் நாம் என்ன செய்கிறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த நன்மைகளை எல்லாம் நாம் செய்து அந்த கடக்கக்கூடிய பாதையில் வேகமாக கடந்த மக்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம்மையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.